ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ரெட் ட்ராகன் சேனல். நான் உங்கள் ரஞ்சிக் குயின். இன்றைக்கி என்ன ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா? ஸோ அந்த ஒரு கேள்வியோட நான் வந்திருக்கேன். அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். போகிற போக்கில் அப்படியே அந்த பெல் ஐக்கான ஒரு தட்டினீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து அந்த வீடியோ பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நிறைய காசுலாம் சின்ன வயசில் உண்டியலில் சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்கும் இல்லையா? நீங்கள் எல்லாருமே சேர்த்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு நினைவில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம், நான் இவ்வளோ காசு நான் சேர்த்து வச்சேன், இந்த காசில் நான் இதை வாங்கினேன், இதை யாருக்கோ வாங்கி கொடுத்தேன், எங்கள் அப்பாவுக்கு கொடுத்தேன், அம்மாவுக்கு கொடுத்தேன், வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வாங்கினேன், ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணியிருப்போம். ஏன் ஒரு நோட்டு வாங்கியிருப்போம், ஒரு சாக்லேட் வாங்கியிருப்போம். இந்த மாதிரி ஒரு மெமரிஸ் நமக்குள்ளே இருக்கும் இல்லையா? அந்த காசுடைய வேல்யூ நமக்கு அப்போவே நம்மளுடைய பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. காசை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உண்டியலில் போட்டு வைக்க சொல்லுவாங்க. அந்த பழக்கம் நிறைய பேருக்கு இப்பயும் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அந்த கார்டு கொடுத்துருவாங்க. நம்ம கையில் இருக்கிற ₹1, ₹2, 50 பைசாவோ, ₹5, ₹6, ₹10 நம்ம சேவ் பண்ணுவோம். அந்த மாதிரி கிடைச்ச நீங்கள் சேவ் பண்ண முதல்ல சேவ் பண்ணது ஞாபகம் இல்லை அப்படின்னாலும் உங்கள் விவரம் தெரிஞ்சு உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் மூலமாக எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேமிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? மீண்டும் வேறு ஒரு கேள்வியோட உங்களை சந்திக்க வர, அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஞ்சிக் குயின்.